வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சேஸ். நீங்கள் தி டயபீட்டீஸ் கோட் புத்தகத்தை படிக்க நேரம் இல்லையா? கவலை வேண்டாம். டாக்டர் ஜேசன் ஃபங் எழுதிய இந்த புத்தகத்தின் ஆடியோபுக் சுருக்கத்துடன் சர்க்கரை நோயை எதிர்க்க சூப்பர் எளிய வழிகளை தெரிந்து கொள்ளல்கள். இது வெறும் மருத்துவம் அல்ல, உணவு பழக்கங்களின் சக்தியை புரியவைக்கும் மாஸ்டர் கிளாஸ். உங்களுடைய சுகர் கிரேவிங்ஸ் ஐ வென்றிட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எப்படி செயல்படுகிறது மற்றும் லோ கார்ப் டயட்ஸ் எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதை ஸ்பீடாகவும் சுவாரஸ்யமாகவும் அறிய தயாராக இருக்கிறீர்களா? இதோ உங்கள் ஆரோக்கிய வாழ்க்கை பயணம் இங்கே துவங்குகிறது. சாப்டர் 1, How Type 2 Diabetes Became an Epidemic. ஒரு காலத்தில் அரிதானதாகக் கருதப்பட்ட டைப் 2 டயபீட்டீஸ் இன்று மனித வாழ்க்கைக்கு மிக பெரிய சவாலாக மாறியுள்ளது. 1980களுக்கு முன்பு சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுபவர்கள் மிக குறைவாக இருந்தனர். ஆனால் வாழ்க்கை முறையிலும் உணவு பழக்கங்களிலும் ஏற்பட்ட மாற்றங்கள், குறிப்பாக பாஸ்டா, ஒயிட் ரைஸ் மற்றும் பட்டர் போன்ற உணவுகள் பரவலாக பயன்படுத்தப்பட்டதால் இந்த நோய் உலகளவில் பரவியது. தி ஃபுட் பிரமிட் என்ற இயக்கம் நம் உணவின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றியது. நம் உடலின் இன்சுலின் அளவுகளை அதிகரிக்கக்கூடிய இந்த உணவுகள் சர்க்கரை நோயின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தன. மக்கள் உணவில் அதிக கார்போஹைட்ரேட் ஐ சேர்த்ததைப் போன்று எக்ஸசைஸ் ஐயும் குறைத்தனர். இதனால் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படும் எண்ணிக்கை குதித்து மேலேறியது. டாக்டர் ஜேசன் ஃபங், இது ஒரு பரவலான தொற்று. அதை தடுக்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உணவு பழக்கங்களை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். உதாரணமாக, ஒரு குடும்பம் தினமும் ஒயிட் பிரெட் மற்றும் பாஸ்டா சாப்பிடும் வழக்கத்தை குறைத்து காய்கறிகளை உணவில் சேர்த்தால் இதனால் அவர்களின் உடல் ஆரோக்கியம் மாறும். சாப்டர் 2, The Differences Between Type 1 and Type 2 Diabetes. டைப் 1 மற்றும் டைப் 2 டயபீட்டீஸ் வித்தியாசங்களை அறிந்து கொள்வது அவசியமாகும். டைப் 1 டயபீட்டீஸ் பொதுவாக பாங்க்ரியாஸ் இன்சுலின் சுரப்பதை நிறுத்திவிடும் போது ஏற்படும். இது பொதுவாக குழந்தைகள் மற்றும் இளம் வயதினருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மரபணு சார்ந்த நோய். டைப் 2 டயபீட்டீஸ் முற்றிலும் வேறுபட்டது. அது நமது வாழ்க்கை முறையால் உருவாகும் அதிகமான கார்போஹைட்ரேட் உணவுகளையும் சுகர் ஃபில்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஐயும் தொடர்ந்து எடுத்துக்கொள்வது. உடல் செல்களில் சர்க்கரையின் அளவை நிரம்ப வைத்தல் மூலம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஐ ஏற்படுத்துகிறது. உதாரணமாக, ஒருவர் தினமும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அல்லது ஐஸ்கிரீம் எடுத்துக்கொள்வது அவரின் பிளட் சுகர் ஐ அதிகரிக்கிறது. ஆனால் இந்த பழக்கங்களை மாற்றி காய்கறிகள் மற்றும் முழு தரகார பொருட்களை உணவில் சேர்த்தால் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சாப்டர் 3, The Whole Body Effect. டயபீட்டீஸ் என்பது வெறும் பிளட் சுகர் அதிகரிப்பதுடன் முடிவடையவில்லை. அது உடலின் அனைத்து உறுப்புகளையும் தீவிரமாக பாதிக்கிறது. அதிகமான பிளட் சுகர் லிவர் இல் ஃபேட் ஐ சேகரிக்கிறது, ஹார்ட் மற்றும் நர்வ்ஸ் ஐ பாதிக்கிறது, மேலும் பிரெயின் செயல்திறனையும் குறைக்கிறது. கிட்னிஸ் மற்றும் நர்வ்ஸ் செயலிழந்து நோயாளியின் வாழ்க்கை தரத்தை பாதிக்கின்றன. உதாரணமாக, ஒரு நபர் அதிகமான ஸ்வீட்ஸ் ஐ தொடர்ந்து உட்கொள்கிறார். அவரின் பிளட் சுகர் அளவு அதிகரிப்பதுடன் அதன் விளைவுகள் உடல் உறுப்புகளில் நீண்ட காலத்தில் பிரச்சினைகளை உருவாக்கும். டாக்டர் ஜேசன் ஃபங் இதைச் சுட்டிக்காட்டி உங்கள் உணவுகளை அடிப்படையில் மாற்றினால் இந்த பக்கவிளைவுகளை தடுக்க முடியும் என்று அறிவுறுத்துகிறார். சாப்டர் 4, Diabesity, The Calorie Deception. கேலரி குறைவான உணவுகள் டயபீட்டீஸ் ஐ தீர்க்கும் என்று பலரும் நம்புகிறார்கள். ஆனால் இந்த நம்பிக்கை தவறானது என்று டாக்டர் ஜேசன் ஃபங் உறுதியாக அறிவிக்கிறார்.
குறைந்த கேலரி உணவுகள் உடல் செல்களில் உள்ள எக்ஸஸ் சுகர் ஐ சரிசெய்ய முடியாது. அதற்கு பதிலாக இது ஒரு தற்காலிக வெற்றியை மட்டுமே தரும். உதாரணமாக, ஒருவர் தினமும் 1200 கேலரிஸ் மட்டுமே எடுத்துக்கொள்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அவர் என்ன சாப்பிடுகிறார் என்பதும் அதன் இன்சுலின் எஃபெக்ட் ஐயும் கணக்கில் கொள்ளப்படவில்லை. வெறும் கேலரிஸ் ஐ குறைக்க முயற்சிப்பது நோயின் மூல காரணத்தை குணப்படுத்தாது. அதற்கு உணவின் குணங்களை அறிந்து மாற்ற வேண்டும். சாப்டர் 5 The Role of Insulin in Energy Storage. இன்சுலின் என்பது நம் உடலின் எனர்ஜி ஸ்டோரேஜ் முறைமையின் முக்கிய பங்கு வகிக்கிறது. நாம் உணவுகளை உட்கொள்வது இன்சுலின் ஐ சுரப்பச் செய்யும். இது சுகர் ஐ செல்ஸ் இல் சேமிக்க உதவுகிறது. ஆனால் அதிகமான உணவுகளை உட்கொள்வதால் இந்த செல்ஸ் நிரம்பிவிடும். மேலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். இது டைப் 2 டயபெட்டிஸ் அடிப்படையான விளைவாகிறது. உதாரணமாக, ஒருவர் தினமும் ஒயிட் ரைஸ் சாப்பிடுவதால் அவரது உடல் இன்சுலின் செக்ரீஷன் ஐ அதிகரிக்க முயற்சிக்கிறது. ஆனால் உடலின் எனர்ஜி சைக்கிள் ஐ சீராக வைத்திருக்க முடியாது. டாக்டர் ஜேசன் ஃபங் உங்கள் இன்சுலின் செக்ரீஷன் ஐ குறைக்கும் ஃபுட்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும் என்று வலியுறுத்துகிறார். அதாவது, அதிக கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள உணவுகளை குறைத்தல் மிகவும் அவசியமானது. சாப்டர் 6 இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தி ஓவர்ஃப்ளோ ஃபெனோமெனன். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்பது உடல் செல்களில் சுகர் நிரம்பி விடுவதால் ஏற்படும் ஓவர்ஃப்ளோ நிகழ்வாகும். ஹியூமன் பாடி இல் செல்ஸ் எவ்வளவு சுகர் ஐ ப்ரோசஸ் செய்ய முடியும் என்பதை ஒரு வரம்பு கட்டுப்படுத்தும். ஆனால் நாம் உட்கொள்ளும் அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் உடலில் நிரம்பி இன்சுலின் ஐ வேலை செய்ய விடாமல் முடக்கிவிடுகிறது. இதனால் பிளட் சுகர் அதிகரிக்கிறது மற்றும் அது ஆர்கன்ஸ் ஐ தாக்குகிறது. உதாரணமாக, ஒருவர் தினமும் சுகரி ஸ்நாக்ஸ் ஐ சாப்பிடுவது மற்றும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஐ குடிப்பது அவர் பாடி இன் செல்ஸ் ஐ நிரம்ப வைத்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஐ உருவாக்கும். டாக்டர் ஜேசன் ஃபங் கூறுகிறார், நீங்கள் உட்கொள்ளும் ஃபுட் ஐட்டம்ஸ் ஐ அடிப்படையில் மாற்றினால் இந்த ஓவர்ஃப்ளோ ஃபெனோமெனன் ஐ தடுக்க முடியும். இதன் முக்கியத்துவம் என்னவென்றால், சுகர் இன்டேக் ஐ குறைப்பதன் மூலம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஐ வெற்றி பெற முடியும். சாப்டர் 7 டயபெட்டிஸ் a disease of dual defects. டயபெட்டிஸ் என்பது dual defect கொண்ட ஒரு நோய். முதல் defect பாங்க்ரியாஸ் ஐ இன்சுலின் வெளியிட வைப்பதில் தோல்வியடையச் செய்யும். இரண்டாவது defect செல்ஸ் இல் இருக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உடலின் சுகர் மேனேஜ்மெண்ட் ஐ முற்றிலும் சீர்குலைக்கும். இந்த டூவல் டிஃபெக்ட் டயபெட்டிஸ் ஐ ஒரு தீவிர நோயாக மாற்றுகிறது. உதாரணமாக, ஒருவர் ஹை கார்ப் ஃபுட்ஸ் ஐ தொடர்ந்து சாப்பிடும் போது அவரின் பாங்க்ரியாஸ் அதிக இன்சுலின் வெளியிட முயற்சிக்கும். ஆனால் செல்ஸ் இல் ரெசிஸ்டன்ஸ் காரணமாக இந்த முயற்சி பயனளிக்காது. டாக்டர் ஜேசன் ஃபங் இந்த டிஃபெக்ட் ஐ சரிசெய்ய உங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் ஐ திடீரென குறைத்து ஹெல்தி ஃபேட்ஸ் மற்றும் புரோட்டீன்ஸ் கொண்ட உணவுகளை சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். சாப்டர் 8 த ஃப்ரக்டோஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ஷன். ஃப்ரக்டோஸ் என்ற உணவுப் பொருள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஐ மிகவும் தீவிரமாக்கும். ஃப்ரக்டோஸ் பெரும்பாலும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், டெசர்ட்ஸ் மற்றும் ப்ரோசெஸ்ட் ஃபுட்ஸ் இல் காணப்படும் ஒரு சிம்பிள் சுகர் ஆகும். இது லிவர் ஐ பாதித்து ஃபேட் அக்யூமுலேஷன் ஐ அதிகரிக்கச் செய்கிறது. இதன் விளைவாக செல்ஸ் இல் இன்சுலின் ஐ ப்ரோசஸ் செய்ய முடியாமல் இருக்கும். உதாரணமாக, ஒருவர் தினமும் சுகரி பெவரேஜஸ் ஐ குடிப்பது அவரது லிவர் ஐ ஓவர்லோட் செய்யும். மேலும் அவர் பாடி இல் ஃப்ரக்டோஸ் இன்டியூஸ்ட் ஃபேட் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும். டாக்டர் ஜேசன் ஃபங் கூறுகிறார், ஃப்ரக்டோஸ் இன்டேக் ஐ குறைக்க வேண்டும்.
நீங்கள் அதனை ஃப்ரூட்ஸ் இல் இருந்து மட்டுமே நுகரலாம். அதுவே ஆரோக்கியமானது. இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஐ தடுக்க மற்றும் பாடி ஐ கிளென்ஸ் செய்ய உதவும். சாப்டர் 9 தி மெட்டபாலிக் சிண்ட்ரோம் கனெக்ஷன். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்பது டைப் 2 டயபீட்டீஸ் அன் ஆரம்பகட்ட விளைவாகும். இதன் அறிகுறிகள் பெலி ஃபேட், ஹை பிளட் பிரஷர், லோ HDL கொலஸ்டரால் மற்றும் ஹை ட்ரைக்ளிசரைட்ஸ் ஆகியவை. இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஐ அதிகரித்து ஆர்கன்ஸ் ஐ பாதிக்கிறது. டாக்டர் ஜேசன் ஃபங் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஐ சர்க்கரை நோயின் முன்னோடி நிலை என்று குறிப்பிடுகிறார். உதாரணமாக, ஒரு நபர் சுகரி ஸ்நாக்ஸ் மற்றும் ஃப்ரைட் ஃபுட்ஸ் ஐ அதிகமாக எடுத்துக்கொள்வது அவரின் பாடி இன் லைபிட் புரோஃபைல் ஐ கேடு செய்யும். ஆனால் இந்த நிலையை சீராக்க லோ கார்ப் மற்றும் நியூட்ரியன்ட் டென்ஸ் ஃபுட்ஸ் ஐ தேர்ந்தெடுத்தால் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஐ நிறுத்தி டயபீட்டீஸ் ஐ தடுக்க முடியும். சாப்டர் 10 இன்சுலின் நாட் தி ஆன்சர் ஃபார் டைப் 2 டயபீட்டீஸ். டைப் 2 டயபீட்டீஸ் க்கு இன்சுலின் மருந்துகளை பயன்படுத்துவது அதன் வேர்க்காரணத்தை குணப்படுத்தாது. இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் இரத்தத்தில் சுகர் ஐ குறைக்க உதவலாம். ஆனால் அது செல்ஸ் இல் இருக்கும் எக்ஸஸ் சுகர் ஐ மேலும் அதிகரிக்கச் செய்கிறது. இதனால் பாடி இன் ரெசிஸ்டன்ஸ் அதிகரிக்கும். உதாரணமாக, ஒரு நோயாளி தினமும் இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்து பிளட் சுகர் ஐ கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார். ஆனால் அவரது பாடி இல் சுகர் ஓவர்லோட் தொடர்கிறது. டாக்டர் ஜேசன் ஃபங் நோயின் வேர்களை தாக்க வேண்டும். அதற்காக உங்கள் டயட் ஐ மாறுவது மட்டுமே தீர்வாகும் என்று வலியுறுத்துகிறார். சாப்டர் 11 ஓரல் ஹைப்போகிளைசிமிக்ஸ் நாட் தி ஆன்சர். ஓரல் ஹைப்போகிளைசிமிக்ஸ் மருந்துகள் இரத்த சர்க்கரையை குறைக்கும் தற்காலிக தீர்வுகள் ஆகும். இவை இரத்தத்திலிருந்து சுகர் ஐ செல்ஸ் க்கு மாற்றும். ஆனால் செல்ஸ் இல் இருக்கும் ஓவர்லோட் ஐ நீக்குவதில்லை. இதனால் மருந்துகளின் விளைவாக பாடி இன் ஆர்கன்ஸ் மேலும் பாதிக்கப்படும். உதாரணமாக, ஒரு நோயாளி மருந்துகளை பின்பற்றி பிளட் சுகர் ஐ கட்டுப்படுத்துகிறார். ஆனால் நோயின் வேர்கள் குணமடையாமல் அது வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும். டாக்டர் ஜேசன் ஃபங் கூறுகிறார், உங்களுடைய நோய் மேனேஜ்மெண்ட் ஐ மருந்துகளின் மீது மட்டும் சார்ந்து இருக்க வேண்டாம். உணவு பழக்கங்களை மாற்றுங்கள். சாப்டர் 12 லோ கேலரி டயட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் நாட் தி ஆன்சர். லோ கேலரி டயட்ஸ் மற்றும் எக்ஸசைஸ் டைப் 2 டயபீட்டீஸ் ஐ குணப்படுத்த முடியாது. குறைந்த அளவிலான கேலரிஸ் உட்கொள்வது ஒரு தற்காலிக மாற்றத்தை மட்டும் தரும். ஆனால் நோயின் வேர்களை குணப்படுத்தாது. இதேபோல எக்ஸசைஸ் உடலின் எனர்ஜி யூசேஜ் ஐ அதிகரிக்கக்கூடும். ஆனால் அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஐ சரிசெய்யாது. டாக்டர் ஜேசன் ஃபங் கூறுகிறார், லோ கேலரி டயட்ஸ் மட்டுமே தீர்வாக இருக்க முடியாது. உணவின் தரத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒருவர் தினசரி குறைந்த கேலரிஸ் உட்கொள்கிறார். ஆனால் அவரது உணவில் அதிக கார்போஹைட்ரேட் உள்ளது என்றால் அவரின் பிளட் சுகர் அளவுகள் மாற்றமின்றி இருக்கும். உண்மையான தீர்வு என்னவென்றால் லோ கார்ப், ஹை புரோட்டீன் மற்றும் நியூட்ரியன்ட் ரிச் ஃபுட்ஸ் ஐ தேர்ந்தெடுத்து உணவு பழக்கங்களில் அடிப்படையான மாற்றங்களைச் செய்ய வேண்டும். சாப்டர் 13 லெசன்ஸ் ஃப்ரம் பேரியாட்ரிக் சர்ஜரி. பேரியாட்ரிக் சர்ஜரி டைப் 2 டயபீட்டீஸ் க்கு ஒரு தற்காலிக தீர்வாக இருக்கக்கூடும். ஆனால் அது நோயின் வேர்களை குணப்படுத்துவதில் தோல்வியடைகிறது. இந்த சர்ஜரி உணவின் அளவுகளை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுகிறது. இதன் மூலம் பிளட் சுகர் அளவுகள் சீராகலாம். ஆனால் உணவு பழக்கங்களில் மாற்றம் இல்லையெனில் நோய் மீண்டும் தோன்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். டாக்டர் ஜேசன் ஃபங் கூறுகிறார்,
உணவின் அளவுகளை கட்டுப்படுத்துவது சர்ஜரி இல்லாமல் முடியும். அதற்காக உணவு பழக்கங்களில் மாற்றங்களை செய்ய வேண்டும். உதாரணமாக, ஒருவர் சர்ஜரி ஐ தவிர்த்து கார்போஹைட்ரேட்ஸ் ஐ குறைத்து ஹெல்தி ஃபேட்ஸ் மற்றும் புரோட்டீன்ஸ் ஐ அதிகரித்தால் அதே விளைவுகளை ஆரோக்கியமான முறையில் அடைய முடியும். சாப்டர் 14 கார்போஹைட்ரேட் ரிடியூஸ்ட் டயட்ஸ். கார்போஹைட்ரேட் ரிடியூஸ்ட் டயட்ஸ் டைப் 2 டயபீட்டீஸ் ஐ நிர்வகிக்க மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தீர்வாக இருக்கின்றன. ஹை கார்ப் ஃபுட்ஸ் உடல் இன்சுலின் அளவுகளை அதிகரித்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஐ ஏற்படுத்தும். இதை குறைத்தால் செல்ஸ் இல் சுகர் ஓவர்லோட் ஏற்படாது, மேலும் பிளட் சுகர் சீராக இருக்கும். டாக்டர் ஜேசன் ஃபங் கூறுகிறார், கார்ப்ஸ் ஐ குறைத்து ஹெல்தி ஃபேட்ஸ் மற்றும் புரோட்டீன்ஸ் ஐ அதிகரிக்கும்போது உங்கள் பாடி ஐ இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ஐ மேம்படுத்த உதவ முடியும். உதாரணமாக, ஒருவர் ஒயிட் ரைஸ் மற்றும் ஒயிட் பிரெட் போன்ற ப்ரோசெஸ்ட் கார்ப்ஸ் ஐ நிறுத்தி பிரவுன் ரைஸ், லீஃபி வெஜிடபிள்ஸ் மற்றும் நட்ஸ் ஆகியவற்றை உணவில் சேர்த்தால் அவரின் பிளட் சுகர் மட்டுமல்ல, ஓவரால் ஹெல்த் மேம்படும். சாப்டர் 15 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்பது டாக்டர் ஜேசன் ஃபங் பரிந்துரைக்கும் டயபீட்டீஸ் ஐ குணப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த தீர்வாகும். இது உபரி சுகர் ஐ பாடி இல் இருந்து நீக்குவதற்கான வழியாக விளங்குகிறது. ஃபாஸ்டிங் பீரியட்ஸ் இல் பாடி ஸ்டோர்ட் எனர்ஜி ஐ பயன்படுத்த துவங்கும். இதன் மூலம் பிளட் சுகர் மற்றும் இன்சுலின் லெவல்ஸ் குறையும். டாக்டர் ஜேசன் ஃபங் கூறுகிறார், ஃபாஸ்டிங் என்பது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஐ குறைக்கும் மிகவும் இயல்பான முறையாகும். உதாரணமாக, ஒருவர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஐ வாரத்தில் 2 நாட்கள் 16 மணி நேர நோன்பு பின்பற்றினால் அவரது பிளட் சுகர் சீராகும் மற்றும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி மேம்படும். இது ஒரு மருந்து சாரா தீர்வு மற்றும் ஒரு லைஃப் ஸ்டைல் அப்ரோச் ஆகும். முடிவுரை. A call to action. டாக்டர் ஜேசன் ஃபங் இந்த புத்தகத்தின் இறுதியில் ஒரு தெளிவான அழைப்பை விடுத்தார். டயபீட்டீஸ் என்பது தீர்க்க முடியாதது என்று நம்புவது ஒரு தவறு. உங்கள் லைஃப் ஸ்டைல் ஐ மாற்றினால் நீங்கள் டைப் 2 டயபீட்டீஸ் ஐ குணப்படுத்த முடியும். அவர் லோ கார்ப் டயட்ஸ், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மற்றும் நியூட்ரியன்ட் ரிச் ஃபுட்ஸ் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுகிறார். மருந்துகள் ஒரு தற்காலிக ஆதரவாக இருக்கலாம், ஆனால் உண்மையான தீர்வு உங்கள் உணவு பழக்கங்களில் அடங்கியுள்ளது. உங்கள் உடல் ஹெல்த் ஐ மீட்டெடுக்க உங்கள் லைஃப் ஸ்டைல் ஐ மாற்றுங்கள் என்று அவர் வலியுறுத்துகிறார். கடைசி கருத்துகள். தி டயபீட்டீஸ் கோட் ஒரு சிம்பிள் கைட் புக் அல்ல. அது வாழ்க்கை முறையை மாற்றி நம் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க உதவும். டாக்டர் ஜேசன் ஃபங் நமக்கு உணவின் மூலம் நோயின் வேர்களை குணப்படுத்தும் வழிகளை விளக்குகிறார். அவரின் அறிவுரை, உங்கள் உணவு பழக்கங்களின் மாற்றமே உங்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீதான முழுமையான கட்டுப்பாட்டை வழங்கும் என்பதே. இந்த புத்தகம் உண்மையிலேயே டைப் 2 டயபீட்டீஸ் ஐ ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் ஆக அணுகி தீர்க்க உதவும். இந்த புத்தகத்தை விரிவாக வாசிக்க இந்த கீழே உள்ள இணைப்பை பயன்படுத்தி புத்தகத்தை வாங்குங்கள். இதை போன்ற மேலும் சுருக்கங்களை பதிவேற்ற என்னை ஊக்குவிக்க தயவுசெய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.